பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல தீர்க்க தரிசனமான வார்த்தை, அது ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் நீ இருப்பாய். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில் வறட்சியையும் வேதனையையும் அவமானத்தையும் நிந்தையையும் சுமந்து ஏதோ ஒரு விஷயத்தில் கலங்கி கண்ணீரோட தரித்திரத்தோட நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உன்னுடைய தோட்டத்துக்கு நீர் வரப்போகுது. உன்னுடைய தோட்டத்தில் நீரூற்றை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மேன்மை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த வசனத்தினுடைய முதல் காரியத்தை நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி. பாருங்களேன், சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் எந்த மனுஷனை நடத்துகிறாரோ, எந்த மனுஷன் தேவனால் நடத்தப்படுகிறானோ, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய நடத்துதல் இருக்கிறதோ, அல்லது கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுகிறதோ, கர்த்தருடைய பலன் வெளிப்படுகிறதோ, கர்த்தருடைய திட்டம் வெளிப்படுகிறதோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போன்ற ஒரு அனுபவம் வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் அதை உங்களுக்கு சொல்லுகிறார். ஒருவேளை எந்த விஷயத்தில் கண்ணீரோட கலங்கி இந்த காரியம் நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும், இந்த விஷயத்திற்காக நான் ஏங்கி காத்திருக்கிறேன், இன்னும் நடக்கலையே, இது நடந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி எந்த காரியத்தை நினச்சி, எந்த வறட்சியை குறித்து, எந்த தரித்திரத்தை குறித்து, எந்த அவமானத்தை குறித்து, எந்த நிந்தையை குறித்து, எந்த விதமான வறண்டு போன ஒரு காரியத்திற்காக நீங்கள் கலங்கி கண்ணீரோடு இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் நீ வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். காரணம் என்ன? கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இந்த நாள் தொடங்கி கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை பார்க்க போகிறீர்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீர்கள், நன்மை உங்களை தேடி வரப்போகிற. சங்கீதக்காரனை போல் நீங்களும் சொல்லுங்க, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்கிற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லி அறிக்கையிட்டு பாருங்கள். கர்த்தருடைய நடத்துதலை நீங்கள் பார்ப்பீர்கள், கர்த்தருடைய நடத்துதலை நீங்கள் உணர்வீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்லி அக்செப்ட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.